குக்கு பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட வாசஸ்பதி ஐயா திரு பரத்ராஜ் அவர்கள் தான். ஐயா வணக்கம். வணக்கங்க. அன்பார்ந்த குக்கு பக்தி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான வணக்கங்கள். ஐயா, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சனி வக்கர பயிற்சி அப்படி அதை பார்க்க போகிறோம். இந்த சனி வக்கர பயிற்சியில் ஒரு ராசிக்கும் என்னென்ன நல்லதுகள் என்னென்ன கெட்டது நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஐயா, முதல்ல சனி பகவான்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 9 கிரகங்கள்லேயும் ரொம்ப ஸ்லோவஸ்ட் பிளானட்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். அதாவது பார்த்தீங்கன்னா, தினப்படி பயிற்சியாகக்கூடிய கிரகம் சந்திரன். 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி சந்திரன் ராசி கட்டத்திலிருந்து மாறுவார். அவர் அதிசீக்கிரமான கிரகம்னு சொல்லப்படுற கிரகம். அதே மாதிரி ரொம்ப நிதானமாக பிரயாணிக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலதாமதமாக பிரயாணிக்கக்கூடிய மந்தகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம். கர்மகாரகன், தர்மகாரகன், மந்தகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போது வக்ர நிலைக்கு போகிறார். வக்ர நிலை என்னன்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராசியினுடைய இணைப்பின் வழியாக ஒரே ராசியில் 2 கட்டத்துக்கு வரக்கூடிய ராசிகள்லாம் இருக்குது. அதாவது ஒரே நட்சத்திரம் பின்ன நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு நட்சத்திரம் 2 கட்டத்தில் பிரயாணிக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்கும்போது அது வக்கரத்துக்கு அடுத்த கிரகத்துக்கு வரும். ஆனால் இந்த வாட்டி உத்திரட்டாதி நட்சத்திரம், அதாவது அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே வக்கரகதி அடைகிறார். அதாவது மீனராசிலேயே வக்கரம் பெறுகிறார். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 138 நாட்கள் வக்கர நிலையிலே இருக்கிறார். சுமார் 4 மாத காலங்கள்னு சொல்லக்கூடிய 138 நாட்களுக்கு சனி பகவான் வக்கர நிலைக்கு போகிறார். 26/7/2026 அன்னைக்கு சனி பகவான் வக்கர பயிற்சிக்கு உட்பட்டு, அதே போல் 10ஆம் தேதி 12ஆம் மாதம் 2026 அன்னைக்கு நிவர்த்தி அடைகிறார். இப்போ இந்த வக்கரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு பேங்க் மேனேஜரே வச்சிங்களேன். காலையில் அந்த பணிக்கு வரும்போது ரொம்ப ஆனந்தமாக வருவார். வெயிலுடைய தாக்கம் இந்த மதிய உணவுக்கு முன்னாடி 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான பணியக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லாம் கொஞ்சம் கோபமாகவே இருப்பாங்க. ஒரு பக்கம் பசி, இன்னொன்று கோபம், வேலையினுடைய சுமை ஜாஸ்தி, அந்த மாதிரி தான் சொல்லலாம். இவர் கொஞ்சம் கோப நிலையில் செயல்படுத்தக்கூடிய கிரகமாக மாறி வருகிறார். இவருக்கு நேர் எதிர்பாகத்தில் சூரியன் பிரயாணிக்கும் போது சனி பகவான் வக்ர பயிற்சியாக மாறி பல்வேறு விதமான விஷயங்களில் ஈடுபாடுகள் தருவது இல்லாமல் சில ராசிகளுக்கு நன்மையும் சில ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும், தீமைன்னு சொல்ல முடியாது, சுமாரான பலன்களை தந்து பல்வேறு விதமான அவரவர் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தா போல சனி பகவான் நீதி நெடுமானாக செயல்படுவார். நீங்கள் சொன்னீங்க ஒரு ராசிக்கு என்ன நல்லது கெட்டதுங்க. இப்போ முதல்ல மேஷம் ராசிக்கு என்ன நல்லது இருக்குது, என்ன தீமை இருக்குது? மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் அடைகிறார். ஏற்கனவே அவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். மேஷராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா 7.5 சனி ஆரம்பித்து போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு தொழிலில் பிரச்சனை, பணி இடைநீக்கம் செய்திருப்பாங்க. கால தாமதமாக போகக்கூடிய நிலைமையினால் சிலருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி கால் வலி ஏற்படும். அதே போல் முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருந்துட்டு வரக்கூடிய நிலையில் திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 மாதம் இவங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி 10க்கும் 11க்கும் உடைய கடவுளான சனி பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைகிறார். மறைந்த இடத்திலே பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் செயல்படும் போது வக்கரம் பெறும்போது நிறைந்த செல்வத்தை தரும்னு சொல்லுவாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு வீடு, வாகனங்கள், வண்டி யோகங்கள்லாம் சிறப்பாக அமையப்படுது. திருமணமாகாத நபர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் பார்க்கக்கூடிய நபர்கள், அதாவது திருமணத்துக்கு குரு முக்கியம் கிடையாது, ஏதாவது ஒரு கிரகம் ஏதாவது ஒரு இடத்துல செயல்படும் போது உங்களுக்கு திருமண பாக்கியம் என்பது அமையப்பெறும். இந்த சனியினுடைய வக்கர பயிற்சினால் மேஷராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள், அதாவது பல தோஷம்னு சொல்லுவாங்க, நாகாதோஷம் அது இதுன்னு சொல்லி கிடப்பில் போட்ட ஜாதகத்தில் என்ன பண்ணுவார், சனி பகவான் தூசு தட்டி எடுத்து இவங்களுக்கெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி ஓகே நீங்களாம் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் திருமண பந்தத்தில் ஈடுபடக்கூடிய சில விஷயங்கள்லாம் அமைக்கப்பெறுகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் கடன்பட்டு வீடு கட்டக்கூடிய யோகங்கள், சில யாத்திரைகள் செல்லக்கூடிய பயன்கள், அதாவது வெளியூருக்கு போயிட்டு இறை வழிபாடு, தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்லுதல்,
அதே போல் சில பேருக்கு நீண்ட நாட்களாக உடல் உபாதைகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி அடைந்து ஒரு இன்பமான சூழ்நிலை அவங்களுக்கு வந்து சேரக்கூடிய தருணங்கள். அதே போல் எதிர்பார்த்த பண வரவெல்லாம் வந்து சேரும். நீண்ட நாளாக கடன்பட்ட ஆட்கள்லாம் கடன் திருப்பி கொடுப்பாங்க. கடன் பட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கடனை செலுத்தி நிம்மதியான சூழ்நிலைக்கு இஎம்ஐ ப்ராப்ளத்திலேருந்து விடுபடுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயமும் இவங்களுக்கு சிறப்பாக நடக்க உள்ளது. தீமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சற்று உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். சுகர் ப்ரெஷர்லாம் செக் பண்ணிக்கோங்க. மன அழுத்தத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். தியானம் செய்யுங்கள். தனிமையில் இருக்காதீர்கள். அதே மாதிரி தொலைக்காட்சியிலே தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது இந்த பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள், ஏன்னா மன அதிர்ச்சிலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது. பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள், அதே போல் சில நபர்களுடைய பழக்க வழக்கத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி மெயினாக முக்கியமான விஷயத்தை நீங்கள் சொல்லணும்னா, தவறான பழக்க வழக்கத்தை கைவிட்டால் இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய மாதங்களாக அமையப்பெறும். ஏன்னா சனி பகவான் வந்து கெட்ட காரியங்கள் பிடிக்காது. மது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. இதை நீங்கள் தவிர்க்கும் போது உங்களுக்கு நல்ல யோக பலனாக தருவார். தர்மவான்றதுனால தர்ம காரியங்கள் செய்யுங்க. மேஷராசிக்காரர்கள் லக்னத்திலேயே உங்களுக்கு முதல் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசின்றதுனால உடல் ஊனமுற்ற நபர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு எதனா ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை அள்ளி அள்ளி தருவார் சனி பகவான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு ராசிக்கு 11ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். திடீர் பண வரவு, நல்ல ஆதாயம், எதிர்பார நேரத்தில் நல்ல லாபங்கள் வந்தாலும் சில நேரங்களிலே உங்களது உத்தியோகத்திலே சில பிரச்சனைகள் வரலாம். அவசரமாக சில விஷயங்களுக்கு நீங்கள் காரியத்தை செலுத்தும் போது அந்த நேரத்தில் பல்வேறு விதமான தடயங்கள், அதே போல் தடைகள், யோசிக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளும் தொல்லைகளும் வரலாம். ஆனால் லாபங்களும் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமைகிறார். 9க்கும் 10க்கும் உண்டான கடவுள் 11ஆம் இடத்திலே அமையப்படுகிறார். பூர்வீக சொத்து நல்லபடியாக வரும். தந்தையாருடைய உடல்நிலையிலே சற்று கவனம் கொள்ளணும். ஏன்னா இவர் கர்மகாரகன்னு சொல்லப்படுறார் சனி பகவான். இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய தந்தையார்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல சொத்துக்கள் அதே போல் சிறப்பான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடைபெற உள்ளது. 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே வக்கரம் பெறுவதன் மூலியமாக சில சுப விரயங்கள் ஏற்படலாம். திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்றவற்ற விஷயங்களுக்கெல்லாம் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய, விரயம்னாலே 2 விஷயம் இருக்குது. விரயம் என்பது சுப விரயம் என்பது இருக்குது, தேவையில்லாத விரயங்கள் இருக்குது, சுப விரயம். அதே போல் மகப்பேறு, சில பேருக்கு குழந்தை பாக்கியங்கள்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்கள், எதிர்பார்த்த இடத்துல நல்ல லாபங்கள். அதே போல் ஞாபக மறதி வரக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு வர இருப்பதால் எதை ஒரு விஷயத்தையும் அதிகாலையிலே எழுந்திரித்து ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது விஷயம், நீங்கள் தியானம் செய்வதும் அதே போல் மன அமைதிக்காக பல ஆலயங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பாக அமையப்பெறுகிறது. சிவாலயம் சென்று வருவது மிக மிக சிறப்பு. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருகாமையிலே உள்ள கோவில்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பாக அமையப்பெறும். சனி பகவானுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்வது நல்லது. நல்லெண்ணெய் தானம் கொடுப்பதும், அதே போல் காக்கைக்கு சாதம் இடுவதும், பசுவுக்கு உணவு கொடுப்பதும் உங்களுக்கு நல்ல விதமான முறையிலே அபரிவிதமான யோகத்தை தரும். உடல்நிலையிலே சற்று கவனம் தேவை. குறிப்பிட்டு சொல்லணும்னா முதுகு, அதே போல் பின்னங்காலில் உங்கள் கண்ணால் பார்க்க முடியாத இடங்களிலே சில காயங்கள், பிரச்சனைகள் வரலாம். கவனமாக இருங்கள். உங்களுக்கு இது ஒரு யோகமான அமைப்பாய் அமையப்பெறும். அடுத்து மிதுனம் ராசி. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 10ஆம் இடத்திலே வருகிறார். தொழிலே சில பிரச்சனைகள், தொழிலால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். அதே போல் காலதாமதமாக செல்லக்கூடிய நிலைமையால் உங்களுக்கு சில பணி இழுவைகள் ஏற்படுகிறது. அதே போல் உரிய தொகை சம்பளமாக வராமல் உங்களது தொகை தாமதமாக வருவதும், பல்வேறு விதமான செலவுக்கு உட்படக்கூடிய நிகழ்வுகளும் ஏற்படுவது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த இடங்களிலே சற்று கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 8க்கும் 9க்கும் உடைய கடவுள், அதாவது நோய் எதிரி கடனுக்கும் உண்டான கடவுளும் அவர் தான். அதே போல் மறைமுக எதிரிகளையும் சில உடல் சார்ந்த பிரச்சனைகள், உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் வரக்கூடிய நோய்களும்,
அதே போல் உடல் சோர்வு ஏற்படும். அதாவது என்னென்னா உடல் இங்கே இருக்குது, உள்ளம் எங்கேயோ இருக்குது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, மென்டலி ஆப்சன்ட் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் என்பது போல் உடல் ஒரு இடத்துல இருக்கும், மனம் உங்களுக்கு வேறு எங்கேயோ இருப்பது போல கவனித்துக் கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு வேலையிலே பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. அதே போல் தொழில் சார்ந்த இடங்களில் லாபங்கள் வந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் சில பிரச்சனைகள் இருப்பதால் சற்று கடன்களை தவிர்த்து கொண்டு சிறு சேமிப்பு செய்வது மிக மிக சிறப்பாக அமையப்படுகிறது. மிதுனராசிக்காரர்களுக்கு உடல்நிலையிலே பாதிப்பு குறைவு இருந்தாலும் மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பல்வேறு விதமான இடங்களுக்கு சென்று உளவார பணியை செய்வது உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறும். அடுத்து கடகம் ராசி ஐயா. அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி பார்த்தீங்கன்னா 7க்கும் 8க்கும் உரியவன் 9ஆம் இடத்திலே அமர்வது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி. என்னன்னு கேட்டிங்கன்னா, காதல் திருமணம் கைகூடும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல லாபங்கள், தந்தையார் வழி சொத்துக்கள். அதே போல் 7க்குரிய கிரகம் என்பதால் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவியிடத்திலே சில பிரச்சனைகளும் சண்டைகளும் வீண் சஞ்சலங்களும் வரலாம். அதே போல் சொந்த வீடு கட்டக்கூடிய முயற்சிகள், லாபங்கள், எதிர்பார்த்த பணவரவுகள், ஆதாயங்கள். 8க்குரிய கடவுளாக இருப்பதால் கடன்கள் எல்லாம் தீர்ந்து கண்டங்கள் எல்லாம் இருந்து பிரச்சனைகள்லாம் விலகி பல்வேறு விதமான சூழ்நிலையில் எதிர்பார்த்த ஆதாயங்களும் சில முக்கிய விஷயங்களுக்கு உங்களது பொறுப்பேற்கக்கூடிய தன்மைகளும், அதே போல் பல்வேறு இடங்களிலே அந்த முக்கியமான செய்திகளுக்கும் நீங்கள் உரிய நபர்களாக மாறி இடம் ஒதுக்கீடு, அதே போல் சில இடங்களிலே உங்களுக்கு தொழில் சார்ந்த அபிவிருத்திகள் சிறப்பாக அமையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி கடகராசி. கடகராசிக்காரர்கள் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகையால் உடல்நிலையை சற்று மருத்துவரிடம் ஆலோசனை செய்து மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு சேரும். அடுத்து சிம்மம் ராசி ஐயா. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அஷ்டம சனி நடைபெற்று கொண்டு இருக்கிறது அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் பல்வேறு விதமான சோதனைகளுக்கு ஆளாகக்கூடிய நபர்களாக சிம்மராசிக்காரர்கள் கருதப்படுகிறார்கள். அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு சிலருக்கு நல்ல ஆதாயங்களும், சிலருக்கு கல்வி சார்ந்த துறைகளிலே நல்ல நிம்மதியான பொறுப்புகளும் பணிகளும், அதே போல் வருமானத்திலே சிலருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் காலதாமதமாக வரக்கூடிய காசோலைகள், அதே போல் பொருளாதார நிலையிலே சற்று மேம்பாட்டு குறைவு, மனநிலையிலும் குணநிலையிலும் சில பாதிப்புகள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர பயிற்சியிலே சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக 3வது பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடமாக அமையப்பெறுகிறது. ஆகையால் சில லாபங்கள், ஆதாயங்கள், திடீர் பண வரவுகள் ஏற்படலாம். அதே போல் இந்த 4 மாத காலகட்டத்திற்கு ஏதாயிரம் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது புதுமையான முயற்சிகள் வெற்றியடையும். அதே போல் எதிர்பார்த்த பண வரவுகளும் நிதி நிலுவைகளும் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறுகிறது. சிலருக்கு பல்வேறு விதமான வியாதிகள் தீர்ந்து இன்பமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்கு எல்லா விதமான நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலைமை. சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு நிலையிலே பொருளாதார நிலை மேம்பாட்டு அடையும். தொழில் முன்னேற்றங்களும் சிறந்த முறையிலே அமையப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக கருதக்கூடியது சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் அருகாமையிலே உள்ள அம்பாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் குறைந்து, அதே போல் அருகாமையிலே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு இனிமையான சூழ்நிலை ஏற்பட்டு பல்வேறு விதமான லாபங்களும் ஆதாயங்களும் ஏற்படும். அடுத்து கன்னிராசினியர்கள் ஐயா. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆகையால் கணவன் மனைவியிடத்திலே இருந்து வந்த நீண்ட நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை, புத்திர பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிம்மதியான ஏற்படக்கூடிய ஒரு தன்மைகள், சனி பகவானுடைய பார்வையால் படக்கூடிய உங்களது நிம்மதியான சூழ்நிலையும், அதே போல் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தையும் பார்க்கிறார். பல்வேறு விதமான ஆதாயங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது முன்கோபத்தினால் சில பிரச்சனைகளையும் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். அதே போல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போது நீங்கள் பிறரிடத்திலே ஆலோசனை செய்து செல்வது மிகவும் சிறப்பு. உற்றார் உறவினரிடத்திலே கடன் வாங்குவதும் கொடுப்பதும் தவிர்த்து கொள்வது மிக சிறப்பு. சகோதர சகோதரிடத்திலே கருத்து வேறுபாடுகள் நிலவி வரும்.
எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு, திடீர் பணவரவும், தொழில் முன்னேற்றத்துக்கான சில விஷயங்கள் ஏற்படலாம். அதே போல் கணவன் மனைவியிடத்திலே கருத்து வேறுபாடுகள் சற்று விலகி ஒரு இன்பமான சூழ்நிலை ஏற்படும் தருணங்கள் ஏற்படுகிறது. நீங்கள் அருகாமையிலே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான முறையிலே உங்களுக்கு அமையப்பெறுகிறது.